என்னாகமம் 11ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கோபம் மூண்டபோது ஏற்பட்டது என்ன? அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிந்த இடத்திற்கு என்ன பேரிட்டான்? தபேரா. நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று அழுதவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். மன்னாவின் நிறம், ருசி எப்படி இருந்தது? முத்து போல இருந்தது. புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களின் மூப்பரில் எத்தனை பேரை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் நிற்கும்படி கர்த்தர் சொன்னார்? 70 பேரை. எதுவரை இறைச்சியை புசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார்? 1 மாதம் வரை, அது மூக்காலே புறப்பட்டு தெவிட்டு போகுமட்டும். அவிசுவாசமாய் மோசே கூறிய வாக்கியம் எது? ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? பாளையத்தில் இருந்துவிட்ட 2 பேர் யார்? எல்தாத், மேதாத். எது சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. இச்சித்த ஜனங்களை அடக்கம் பண்ணின ஸ்தலத்தின் பெயர் என்ன? கிப்ரோத் அத்தாவா.